ஐயா, 10 பேரை வாழ வைக்கிறதுக்காக வாழணும் நீங்க. அதே மாதிரிதான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. ஆனா உங்களுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கங்க. உங்ககிட்ட நீங்க நடந்துக்கிறத பார்த்தா ரொம்ப சுயநலமா இருக்குங்க ஐயா. நியாயம் இல்லாத உங்ககிட்ட வேலை பாக்குறதுக்கு என் மனசாட்சி ஒத்துக்கலையா. நான் வர்றேன் ஐயா. சங்கர் மேல இருக்கிற எல்லா கேஸையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. அவன் செஞ்ச கொலையெல்லாம் நான் சொல்லித்தான் செஞ்சான். அவன் என் கையில இருக்கிற கத்தி மாதிரி. செஞ்சவனை விட்டுட்டு கத்திய தண்டிக்கிறது தப்பு. அந்த கேஸ் எல்லாம் என் மேல போடுங்க. குற்றத்தை ஒத்துக்கிட்டு நான் சரண்டர் ஆகிறேன். இவ்வளவு நாளா எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவன் உயிரை கொடுத்து எனக்கு காவலா இருந்தான். இப்ப என் தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும்னா நான் இல்ல, முக்கியமா அவன் உயிரோட இருக்கணும். அதனால இன்னைக்கு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு 2 நாள்ல விட்டுடுங்க. கல்யாணத்தை காரணமா வச்சு என்ன போட்டு தள்ளிடலான்னு நினைக்கிறாங்க. நான் போறதே அவங்க கதையை முடிக்கத்தான். இந்த விஷ பரீட்சையில உன் தங்கச்சியை கூட்டிட்டு தான் போணுமா? ரிஸ்க் தான், வேற வழி இல்ல, முடிச்சாகணும். மரியாதையை ஜீப்பை நிறுத்த சொல்ல. சுவாமி, ஏய், சாமிக்கு சாவு ட்ரெயின்ல, ஓ சாவு இங்க. இவ்வளவு நாளா சங்கர் மேல நிறைய கேஸ் இருக்கு. ஆனா ஆதாரம் இல்லாம அவனை ஒண்ணுமே பண்ண முடியல. அதே நீ இப்போ சாட்சி சொன்னீன்னா ஜென்மத்துக்கு அவனால வெளியே வர முடியாது. ஆளுங்கள்லாம் ரெடியா இருக்காங்களா? எல்லா கம்பார்ட்மெண்ட்லயும் நம்ம ஆளுங்க ரெடியா இருக்காங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத. ஏய் நந்து, ரெடி பண்ணுங்க.
நீ எவ்வளவு பண்ணிருந்தாலும் நீ போட்ட சோறு ஞாபகத்துக்கு வருதுடா. சுவாமி 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 வேண்டாம் வேண்டாம் சுவாமி வேண்டாம். சங்கர், ரத்த சம்பந்தத்தால 2 பேர் அண்ணன் தம்பி ஆவாங்க, கல்யாணத்தால 2 பேர் கணவன் மனைவி ஆவாங்க. ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வெறும் நம்பிக்கையை வச்சு மட்டும்தான் நண்பர்கள் ஆகுறாங்க. அப்படிப்பட்ட உன் நட்பு சந்தேகப்பட்டு தப்பு பண்ணிட்டேன். என் தங்கச்சி உன்னை பாக்குறதுக்காக வந்தப்பவே இத்தனை நாள என் மனசுல பூத்த காதல உன் அண்ணனுக்காக அழிச்சுக்கிட்டேன். இப்ப உனக்காக அழிச்சுக்கிறேன். நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. என் நண்பனோட ஆசையும் அதான், என் முடிவும் இதுதான். என்ன ஒருத்தன் தொடணும்னா உன் உடம்புல உயிர் இல்லாம இருந்தா தான் முடியும்னு அடிக்கடி சொல்லுவிய. அதனாலதான் உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சாவை என்கிட்ட கூப்பிட்டுக்கிட்ட, என் கூடவே வச்சுக்கிட்ட. எங்க அம்மா அப்பா சாகும் போது நீ ஜாக்கிரதடான்னு சொல்லல, தங்கச்சி ஜாக்கிரதடான்னு சொன்னாங்க. டேய் சங்கர், நானும் அதையே தான் உன்கிட்ட சொல்றேன். என் தங்கச்சி ஜாக்கிரதடா. நட்பை பிரிக்கிற சக்தி சாவுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு கூட நம்மள பிரிக்க விருப்பம் இல்லடா. அதனாலதான் நான் உன்னை சந்தேகப்பட்டது தப்புன்னு புரிய வச்சு சாகறதுக்கு முன்னாடி நம்மள சேர்த்து. சுவாமி கண்டு தர சுவாமி, என்ன பாரு சுவாமி. பார்க்க மாட்டேன். என்னைக்கு நீ தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சுக்கிட்டனோ அன்னைக்கு
அன்னைக்கு என்ன செத்து போயிட்ட சாமி. என் தங்கச்சி ஜாக்கிரதை. சுவாமி 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 அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.